யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 169வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 167ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, தொழில்நுட்பம் எதற்கு மாற்றீடாகாது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார். இதற்குரிய சரியான விடை மனித உறவுகளுக்கு. இரண்டாவது கேள்வி, செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை எத்தனை மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன? இதற்குரிய சரியான விடை 412. மூன்றாவது கேள்வி, திரு அவையில் கடல் ஞாயிறு தினம் இவ்வருடம் எப்போது கொண்டாடப்பட உள்ளது? இதற்குரிய சரியான விடை ஆடி மாதம் 12ஆம் திகதி. நான்காவது கேள்வி, இலங்கையில் பணியாற்றும் துறவற சபை தலைவர்கள் பேரவை ஒன்றுகூடல் நிகழ்வு யாருடைய தலைமையில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை பேரவை தலைவர் நற்கருணைநாதர் சபை அருட்தந்தை ஜஸ்டின் சௌஹான். ஐந்தாவது கேள்வி, முல்லைத்தீவு மறைக்கோட்ட அன்பிய ஊக்குவிப்பாளருக்கான ஒன்றுகூடல் நிகழ்வு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை புதுக்குடியிருப்பு புனித சூசையப்பர் ஆலயத்தில். ஆறாவது கேள்வி, புங்குடுதீவில் நடைபெற்ற சமூக தொடர்பாடல் ஆண்டு சிறப்பு கருத்தமர்வு யாருடைய தலைமையில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைநதி ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன். ஏழாவது கேள்வி, யாழ் பல்கலைக்கழக விளையாட்டு விஞ்ஞான அலகின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட பேட்மிண்டன் போட்டி பரிசளிப்பு நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம். எட்டாவது கேள்வி, யாழ் மறைக்கல்வி நிலையத்தால் முன்னெடுக்கப்பட்ட கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் கிறிஸ்தவ நாகரிக பாடத்திற்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான வழிகாட்டல் செயலமர்வில் எத்தனை மாணவர்கள் கலந்து கொண்டனர்? இதற்குரிய சரியான விடை 300 வரையான மாணவர்கள். ஒன்பதாவது கேள்வி, இளமாலை மாரிசன் கூடல் புனித கயித்தார் முன்பள்ளி மாணவர்களின் செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை இளவாலை ரோமன் கத்தோலிக்க பாடசாலை அதிபர் திரு கந்தசாமி பிரதீபன். பத்தாவது கேள்வி, புனித பத்திரிசியார் கல்லூரி இன்டரக்ட் கழகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் எத்தனை குருதி கொடையாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கினர்? இதற்குரிய சரியான விடை 35 பேர். 11வது கேள்வி, யாழ் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் நியமனம் பெற்ற பேரருட்தந்தை யார்? இதற்குரிய சரியான விடை பேரருட்தந்தை அண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம். 12வது கேள்வி, யாழ் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் தோமஸ் ஆண்டகை எப்போது தமது பெயர் கொண்ட புனிதரின் விழாவை கொண்டாடுகின்றார்? இதற்குரிய சரியான விடை ஆடி மாதம் 3ஆம் திகதி. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறிய தருகின்றோம். ஆர் டினோஷா, யாழ் புனித மரியன்னை பேராலயம். ஆனா ஜனனி, யாழ் புனித மரியன்னை பேராலயம். தொடர்ந்து வினாவிடை 169ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, போர்களை முடிவுக்கு கொண்டு வர மனித மனங்களில் எது மலர வேண்டும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி, நவாலி தேவாலய பேரவலத்தின் எத்தனையாம் ஆண்டு அண்மையில் நினைவு கூறப்பட்டது? மூன்றாவது கேள்வி, நவாலி தேவாலய குண்டு தாக்குதலில் எத்தனை பொதுமக்கள் கொல்லப்பட்டனர்? நான்காவது கேள்வி, உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தினரால் யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட புதுப்பித்தலின் தூய ஆவியார் வழிபாட்டில் திருப்பலி ஒப்புக்கொடுத்தவர் யார்? ஐந்தாவது கேள்வி, கிளிநொச்சி மறைக்கோட்ட
அன்பிய ஊக்குவிப்பாளர்களுக்கான கருத்தமர்வு எங்கே நடைபெற்றது? 6வது கேள்வி, தர்மபுரம் பங்கு புனித செபஸ்டியார் ஆலய முகப்பு கட்டுவதற்கான நிதி உதவியை வழங்கியவர்கள் யார்? 7வது கேள்வி, யாழ் திருக்குடும்ப கன்னியர் மடம் தேசிய பாடசாலையின் பரிசளிப்பு விழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? 8வது கேள்வி, கிர்கிஸ்தான் நாட்டில் நடைபெறவுள்ள உலகமட்ட பளுதூக்கல் போட்டியில் யாழ்ப்பாணத்திலிருந்து எத்தனை மாணவர்கள் கலந்து கொள்ளுகின்றனர்? 9வது கேள்வி, யாழ்ப்பாணம் கோவில் வீதியில் அமைந்துள்ள மெக்மா கிரிக்கெட் அகாடமியை திறந்து வைத்தவர் யார்? 10வது கேள்வி, ஜெயபுரம் திருச்சிலுவை கன்னியர் சபையினரின் முன்பள்ளி விளையாட்டுப் போட்டியில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? 11வது கேள்வி, ஒத்தமை நற்செய்தி நூல்களின் ஆசிரியர்கள் யார்? 12வது கேள்வி, கானாவூர் புதுமை இடம்பெறும் நற்செய்தி நூல் எது? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 07426267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.